கேப்பாப்பிளவு ராணுவ பிரதான வாயிலுக்கு முன்பாக எதிர்வரும் மே 1ஆம் தேதி அடையாள ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அனைத்து தரப்பினரையும் ஆதரவு தந்துதவுமாறும் கேப்பாப்பிளவு மக்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். கேப்பாப்பிளவு காணி விடுவிப்பு தொடர்பாக கேப்பாப்பிளவு மக்களால் நினைவூட்டல் கடிதம் ஒன்று இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் அவர்களை சந்தித்து கையளிக்கப்பட்டது. அதன் பின்னர் இவ்விடயம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கேப்பாப்பிளவு மக்கள், போர் முடிந்து விட்டது என்ற ஒரு முடிவுக்கு வந்தவர்கள் இன்னும் எங்களுடைய மக்களுடைய வாழ்விடத்திலே அந்த தங்களுடைய பாதுகாப்பு செயலம் என்று சொல்லி அந்த காணியை அபகரிக்கும் திட்டத்திலே குந்தியிருப்பது தேவையற்ற ஒரு விஷயம். இதை நாம் உடனடியாக ஜனாதிபதி கருத்தில் கொண்டு மக்களுடைய காணி மக்களுக்கு என்று சொல்லி முன்வைத்ததுக்கு அமைவாக மிக விரைவில் இன்னும் எங்களை காத்திருக்க விடாமல் எங்களுடைய சகல மாதிரி கிராம நிர்பந்த வாழ்க்கை சகலதையும் நாங்கள் எத்தனையோ தடவை ஊடகத்தின் வாயிலாகவும் மகஜர்கள் மூலமும் எடுத்து இயம்பியிருக்கின்றோம். நாங்கள் திரும்ப கதைத்து கொண்டு நின்றால் அவையற்றை எல்லாம் ஒரு தெவட்டா நிலையாகிவிடும். அத்தனையும் கருத்தில் கொண்டு மிக விரைவிலே இந்த காணியை விடுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். அத்தோடு எத்தனையோ எங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் முடக்கி தொழிலுறைகள் எல்லாம் முடக்கி நாங்கள் இன்று 14-15 தொழிலாளர் தினத்தை கடந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் தொழில் முடக்க நிலையில் இருக்கின்றோம். அந்த வகையிலே எதிர்வரும் தொழிலாளர் தினத்திலன்று நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை வெளிக்கொண்டு வருவதற்கு நாங்கள் ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்கு முன்வந்திருக்கின்றோம். மற்றும் நாங்கள் இனி யார்கிட்டே நீதி கேட்பது, யாரோடு கதைப்பது என்றெல்லாம் இனி எங்களுக்கு இடமில்லை என்று சொன்னால் சகலர்கிட்டையும் நீதி கேட்டு சந்திக்க வேண்டிய சகலரையும் சந்திச்சிருக்கின்றோம். ஆனால் இன்றைய ஜனாதிபதி மட்டும் மக்களுடைய காணி மக்களுக்கு என்ற சொல்பதத்தை நம்பி இன்று வரையும் அவர்கள் பதவிக்கு வந்த 1.5 வருடங்களை தாண்டுகின்றது. இன்று வரையும் காத்திருக்கின்றோம். இன்னும் பொறுமைக்கு காத்திருக்காமல் மிக விரைவிலே இதை விடுவிக்க ஆவணம் செய்து உதவுமாறு மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கேப்பாப்பிளவு பூர்வீக மக்களை நாங்கள் தொடர்ந்து கடந்த 17 வருடமாக இதுவரைக்கும் சொந்த நிலத்தில் நாங்கள் குடிகொள்ள இல்லை. அப்போ எங்களுடைய பிரச்சனையை நாள்தோறும், அதாவது எங்களுடைய சொந்த நிலம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து மாவட்ட செயலகத்துக்கு அறிவிக்க வேண்டும். எங்களோட பிரச்சனையை மாவட்ட செயலாளர் என்ன பிரச்சனையாக மக்களுக்கு இந்த காணிக்கு ஒரு தீர்வு இருக்கோ, அல்லது நீங்கள் இந்த காணியை பற்றி இதை பற்றி கதைக்க வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு இந்த காணி இல்லை என்று இந்த மாவட்ட செயலாளர் தான் நாங்கள், அதாவது மக்களாகிய நாங்கள் மாவட்ட செயலாளர் தான் எங்களுக்கு முக்கியமான ஒருத்தர். அதுக்கு பிறகுதான் நாங்கள் ஜனாதிபதியிட்ட போக வேணும். அப்போ அதாவது போர் யுத்தம் நிறைவுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாவட்ட செயலாளர் மாறியிருப்பினோம். நினைக்கிறேன் 6-7 பேர் மாறியிருப்பினோம் இதுவரைக்கும். அப்போ எங்களுக்கு தெரியாத மாவட்ட செயலாளரும் இந்த மாவட்டத்தில் இல்லை. என்னென்றால் நாங்கள் மாதத்திலே ஒரு காலம் 2 தரமோ வந்து சந்திச்சுட்டு எங்களோட பிரச்சனையை கேட்டு போக மக்கள் சேவைக்காகத்தான் மாவட்ட செயலாளர்மார் மனிதநேயம் கொண்டு செயல்பட வேணும். அப்போ இன்றைய நிலைமையில் இன்றைக்கு நாங்கள் அந்த மாவட்ட செயலகம் வந்த நாங்கள் கடந்த தை மாதம் 27ஆம் தேதி இங்கே ஒரு மாவட்ட டிசிசி மீட்டிங் ஒன்று நடந்தது. அப்போ அந்த டிசிசி மீட்டிங்கில் எங்களுக்கும் ஒரு அனுமதி தாங்குவோம். நாங்கள் மக்கள் முன்னிலையில் எங்களுடைய பிரச்சனையில் இந்த மாவட்ட அதிகாரிகள் அனைவரும் ஒன்று கூறுற இடம், எங்களோட பிரச்சனையை உங்களுக்கு ஒரு எடுத்து காட்டுவோம் என்று சொல்லி வர எங்களை இருங்கோ 1 மணித்தியாலத்தால் சந்திக்கிறோம் என்று சொல்லி 8 மணிக்கு வந்த நாங்கள் 1:30க்கு அவைகள் சாப்பிட்ட பின் ஒரு இடைவேளை டைமுக்கு, அதாவது நாங்கள் சொல்ல வேணும் வைபோஸ் என்று தான் சொல்லணும், நாங்கள் ஒரு காத்திருப்பின் பின் எங்களுக்கு கோபம் வந்து நாங்கள் வச்சிருந்த கடிதம் அத்தனையும் ஒரு நெருப்பில் போட்டு எரிக்கிற கட்டத்துக்கு கூட நாங்கள் முடிவெடுத்த நாங்கள் இருந்தோம். நின்ற ஒரு சிலர் சொல்லிச்சு, நம்ம இல்லை நீங்கள் அப்படி செய்யாதீங்கோ, வாங்கோ வெயில் சாப்பிட்டு முடியுது. சாப்பிட்ட வாசலுக்கு கொண்டே கொடுத்த நாங்கள் சாப்பிட்ட வாசலுக்கு நாங்கள் ஜிஏக்கு ஆளுநருக்கு, அதாவது வாலி சமர சிங்க அவர் அவ்வளோ பேருக்கும் கொண்டே கொடுத்த நாங்கள். அப்போ இன்று வரைக்கும் தை மாசி பங்குனி சித்திரை மாசி வைகாசியும் தொடங்குது. இப்போ மே தினம் வருகுது, மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை.
அப்போ 4 மாதம் ஆச்சுது. இந்த பாராளுமன்றம் பொறியியல் கதைக்கிறியல் எங்களுக்கு மாவட்ட செயலாளர் என்ன பதில் சொல்ல வேணும். யார் கதைச்சாலும் எங்களோட பதில் மாவட்ட செயலாளர் ஊடாகத்தான் பெற வேணுமெண்டு இந்த இடத்துக்கு வந்தோம். இன்றைய தினம் இந்த மாவட்ட செயலகத்தில் நாங்கள் சந்திச்சு ஒரு முடிவாக்க வைப்போம்ண்டு வேற திங்கக்கிழமையில தான் உங்களை சந்திக்கலாம். இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி போட்டு வந்தீங்களோ, மீடியாவோட வந்தீங்களோ, இல்லை மீடியாவோட வாரதில் உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது. நாங்கள் மீடியா சந்திப்பு எங்களுக்கு நாங்களும் பெரிய குடும்பக்காரர் தான். நாங்கள் எங்களோட குடும்ப பிரச்சனையை சொல்ல வரே இல்லை. மக்களின் காணி பிரச்சனை, அதாவது மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் தான். எங்களோட பிரச்சனையை எடுத்து கூற வேண்டியால் அவர் தான். அப்போ மக்களை கூப்பிடணும், உங்களோட காணி பிரச்சனைகளை கதைக்கணும். அவர் எங்களை எடுத்தறிஞ்சு, அதாவது அப்படி கதைக்கக்கூடாது. இனி என்றாலும் இந்த ஜிஏ மக்களுக்காக செயல்படுறேன் நான்ன்றதை தான் யோசிக்க வேணும், உணர வேணும். மனிதர்களுக்கு தான், அதுவும் பாதிக்கப்பட்ட எங்களை தூக்கி எறிஞ்சு தான் இந்த கதை இன்றைக்கு சொன்னது. இப்படி தயவு செய்து இந்த ஜிஏ இனி என்றாலும் மக்களுக்கு மக்களாக பார்க்க வேணும், ஒரு மனிதனாக பார்க்கறதுக்கும். நாங்களும் அவரை போல ஆறறிவு படைத்தவர்கள்லாம். அவர் எங்களை விட கொஞ்சம் கூட படிச்சிருக்கலாம், ஜிஏ பதவிக்கு வந்திருக்கலாம். நாங்கள் மனிதர்கள் என்ற மட்டும் அவர் நேசிக்கட்டுக்கும். தயவு செய்து அதை ஒரு புறமே எங்களுடைய காணி பிரச்சனைக்கு, எங்களோட காணி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லையோ. எத்தனை ஜனாதிபதியை நாங்கள் சந்திச்சிட்டோம், ஆனால் இந்த ஜனாதிபதியை நாங்கள் நேரில் சந்திக்கலாமே இருக்குது. எல்லாரும் நல்லம் 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 பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஜனாதிபதியை ஒரு ஒரு நிமிஷம் நாங்கள் நேரில் சந்திக்கலாமே இருக்குது. உள்ளக்க கூப்பிட்டு விடுறாங்க, இங்கே வாங்கோ. ஒரு அமைச்சர் என்ன கூப்பிட்டு அவர் அந்த முக்கோண தென்னமலைய நடுகைக்கு வந்த இடத்துல ஒரு கடல் தொழில் அமைச்சர் என்ற வேற சொன்னோடனே என்ன கூப்பிட்டு உள்ளுக்க விட்டவர். என்ன கூப்பிட்டு உள்ளுக்க விட்டதுக்கு காரணம் என்ன? நான் வழியில் நின்று அஜில நேரம் அவருக்கு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிச்சிருவேன்ட்டோ தெரியல. என்ன கூப்பிட்டு உள்ளுக்க விட்டாரா, நான் சந்திக்க விட இல்லை, கொண்டு போன கடன் கொடுக்க விட இல்லை. அப்போ நல்ல நாட்டில் ஜனநாயகம் நல்லதாய் நடக்குது, நாடு நல்லாய் போய்கொண்டிருக்கின்றாலே நாங்கள் இவரத்தில் வந்து இவ்வளவு குரல் கொடுக்க வேணும். இதை நன்றாக உணர்ந்து மக்களாகிய நாங்கள் எங்களை மனிதர்களாக மதியுங்க. முதல்ல நாங்கள் இதுவரைக்கும் இந்த யுத்தம் நிறைவுக்கு வந்து 18 வருஷம் ஆரம்பிக்கிற வேளையில் நாங்கள் இனி என்றாலும் சொந்த நிலத்தில் வாழ வேணும். நாங்கள் இப்போ எங்களோட சமுதாயத்தை அடுத்த பிள்ளைத்தையோ கொடுத்து செல்ல வேணும். நாங்கள் எடுக்க வந்து இப்படி கலைக்கக்கூடாது. எங்களோட சொந்த நிலத்தில் வாழ விடுங்கோ. நாங்கள் அதுக்கு தான் ஆசைப்படுறோம். ஒரு தரம் போக்குள்ளே ஒன்றும் கொண்டு போகிற இல்லை. தயவு செய்து வெள்ளிக்கிழமை, அதாவது மே தினத்தில் அன்று நாங்கள் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் உண்டு. கேப்பாப்புலவு மக்களாகிய அனைவரும் கவனஈர்ப்பு போராட்டம் உண்டு அதில் ஆரம்பிக்க உள்ளோம். அதில் நலன் விரும்பிகள், பாராளுமன்ற உறுப்பினரோ வேறொன்றோ நான் சொல்ல வரையில்லை, அனைவரும் ஒன்று கூடி எங்களுடைய கேப்பாப்புலவு மண்ணை மீட்டு தரும்படி கேட்டுக்கொண்டு எங்களையும் ஒரு மனிதர்களாக நினைத்து நாங்கள் எங்களுடைய சொந்த இடத்துக்கு போக வேண்டும். நாங்கள் எங்களோட சொந்த மண்ணில் 18 வருஷம் நாங்கள் யுத்தத்தில் இன்றைக்கு பின்னுக்கு இருக்கிறோம் என்றால், யுத்தத்துக்கு முந்தி நாங்கள் 25 வருஷத்தை முள்ளி வாய்க்காலில் விட்டுட்டோம். 25 வருஷ வாழ்க்கை இந்த சொத்துக்கள் அனைத்தும் முள்ளி வாய்க்காலில். திருப்பி 18 வருஷம் எங்கே இருக்கிறோம்? இடம்பெயர்ந்த வாழ்க்கையில் இருக்கிறோம். அப்போ என்னத்துக்கு இந்த 54 குடும்பத்துக்கு இந்த விதி விலக்கு? இந்த 54 குடும்பம் என்னத்துக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடாது? இது ஆறிட்ட கட்டளை. இனியும் எங்களுக்கு மக்கள் காணி மக்களுக்கே கே என்றால் அதுக்கு அடுத்த இதுலையும் சொல்லி வரும் KJF அப்படி சொல்லி கொண்டு வரலாம். மக்களின் காணி மக்களுக்கு தான், மக்களுக்கே என்று போட்டிருக்கிறதுக்கு நாங்கள் காலத்தை எடுக்க மாட்டோம். உடனடியாக எங்களுடைய பிரச்சனையை முடிச்சு வைக்க வேணும் ஜனாதிபதி என்று கேட்டுக்கொண்டு. நாங்கள் கேப்பாளவு சொந்த வாழ் மக்கள். எனது பெயர் கேப்பாவுலோ விவேகானந்தன், செல்லையா விவேகானந்தன். கேப்பாவுலோ விவேகானந்தன்டா தான் தெரியும். இந்த கேப்பாவுலவில் நாங்கள் ஆதிகுடி இப்போ 5வது ஜனாதிபதி தான் மாறிட்டு. இந்த 5வது ஜனாதிபதிக்கு நாங்கள் ஒரு யுத்தம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த போரை போர் முடிஞ்சது. அப்பால் பட்டு நாங்கள் எங்களோட மனதை அடக்கி ஒடுக்கி எங்களோட பிள்ளைகளையும் மதிக்க பண்ணி எங்க காணி ஒருபோது விடுபட்டு மக்கள் ஆர் மைத்திரி சிறிசேனா மதிக்க மாட்டோம். ஜனாதிபதி மேலே மதிக்கிறான்ட்ட எங்களுக்கு என்னடா மதிக்க வேணும். நான் இந்த 70 வயதில் மதிக்க வேணும். எங்களுக்கு அவ்வளோ ஆத்திரத்தில் நிற்கிறோம்.
இந்த மத்திரிபால சிறிசேனா நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்த நாங்கள் ஒரு காலகட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எங்களுக்கு வந்து எங்களுடைய ஒரு பகுதி காணியையும் விட்டு ஒரு பகுதி உங்களுக்கு இராணுவம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டது 3 மாதம் உங்களுக்கு காணி தருவோம் கும்பிட்டு கேட்ட பெரிய கிரிக்கெட்காரர் வந்து எங்களை 3 மாதம் தாருங்க விட நாங்கள் அந்த 3 மாதத்தால் விடுறோம் ஒரு பகுதியில் இருங்கோ நாங்கள் அந்த ஒரு பகுதியால் இருந்தோன்ட்டு இன்றைக்கும் இந்த காணி விடுவினோம்னு சொல்லி அங்கே காணி விடுறே இல்லை ஒவ்வொரு ஜனாதிபதிக்கும் உங்களுக்கு எங்கே இந்த சாயப்பன் சொல்றது நாங்கள் கேட்கதும் உங்களுக்கு தான் இதை மாதிரி இந்த ஜனாதிபதி மாதிரி அத்தனை பேரும் இதே மாதிரி முடிச்சு கொண்டு வருவது நாம் இப்போ எங்களுக்கு நாங்கள் இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் எங்கள் நாடு எங்கள் தமிழ் நாட்டுக்குள்ளே உள்ள மக்கள் முழுக்க எங்களுக்கு வருவது நாங்கள் என்னத்துக்காக இந்த ஜிஏட்டை வந்து நாங்கள் வேண்டாம் ஒரு மன்னிப்பாகவும் ஒரு தாழ்மையாகவும் ஒரு கதைப்பம் ஏனண்டா ஜிஏட்ட மூளை எடுத்து தான் நாங்கள் இதில் செய்யணும் அவர் எங்களை மதிக்கவே இல்லை அப்போ நாங்கள் பார்த்தோம் எங்களை தகப்பனே எங்களை மதிக்கிறார் இல்லை அவர் எங்களுக்கு ஒரு முடி ஜனாதிபதி வந்து எங்களால் வந்தது இவர் எங்களுக்கு தான் படித்து பெரிய பதவி பெற்று வந்தால் மக்களின் ஒரு சேவகன் நான் இந்த கதை முழுக்க ஆத்திரத்திலும் அவத்திலும் சொல்கிறான் மக்கள் எல்லாம் நாங்கள் சாக போகிறோம் ஏனென்றால் எங்களுக்கு வீடு இல்லை இன்றைக்கு இப்போ இருக்கிற ஜனாதிபதியை நாங்கள் நம்பினாங்கள் நாங்கள் எங்களோட தலைவரை கூட நம்பாமல் இந்த ஜனாதிபதியை நம்பி இருக்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய தலைவருக்காக வந்திருக்கிறார் இந்த ஜனாதிபதி எங்களை துரோகம் செய்துவிட்டார் ஏனென்று கேட்டால் இந்த ஜனாதிபதி சொல்றார் ஒரு சொத்து இருக்கக்கூடாது இன்றைக்கு இராணுவம் சொத்து எடுத்து இருக்குது நேற்று எனக்கு ஒரு புலனாய்த்துற ஆளுங்க பேரும் சொல்ல மாட்டேன் எனக்கு ஆலயம் தெரியா வந்து சொல்றான் ஐயா உங்களோட தேங்காய்லாம் பிடுங்குறான் பிடுங்கி பேங்குக்கு காசு போட சொல்லி இருக்குது தேங்காய் வாங்கினாக்களை நான் இது ஆதாரப்படுத்த வரே இல்லை இந்த என்னோட ஆத்திரத்தில் சொல்றான் எங்களை தேங்காய் பிடுங்கி நீங்கள் நின்றீங்க நாங்கள் ரோட்ல வந்து அழுறோம் எனது மகன் தேங்காய் உங்களுக்குள்ள கல்லாது எறிஞ்சவன் இன்றைக்கு முதல் சபைக்கு வர இல்லை இராணுவம் சபைக்கு வர இல்லை நாங்கள் அதை முற்று அழிச்சு விட்டுட்டோம் ஏன் சரி அது இராணுவம் நாங்கள் இன்றைக்கும் எங்களை தேங்காய் பிடுங்க நாங்கள் மற்ற பார்த்தோன்னு இருக்கலாமோ ஆனால் இந்த ஜனாதிபதிக்கு தான் சொல்கிறான் இங்கே ஒரு பெரிய கலவரம் முழம்பும் போராட்டம் வந்து எத்தனை வடிவங்கள்ல இருக்குது மனித போராட்டம் வலு போராட்டம் எங்களுக்கு அந்த நாங்கள் மனித வலு போராட்டத்திலே எங்களை காணியை மீட்டெடுப்போம் இந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் வேந்தன் தாழ்மையாக சொல்கிறேன் இந்த ஜனாதிபதி எங்களை இந்த மேன்மதங்கிய ஜனாதிபதியாண்டு திருப்பியும் சொல்கிறேன் மேன்மதங்கிய ஜனாதிபதி எங்களுக்கு உடனடியாக வந்து இந்த பிரச்சனையை தீர்வானம் இந்த பிரச்சனை சீராட்டிக்கு நாங்கள் மக்கள் ரோட்டிலே இருந்து நாங்கள் சாப்பிடுவோம் நீங்கள் சொல்றீர்கள் ஒவ்வொரு இடத்தையும் ஒரு புலனாய் வச்சுக்கிறேன் எந்த புலனாய் என்ன இருக்குது நாங்கள் வந்தால் மிதிக்கிறாங்களே எங்களை ஊடகவாளர் ஒரு கலைக்க விடுறாங்கல்ல ரோட்டு வழியா மற்ற கண்ணை தடுப்பிருக்கு உங்களை அமைச்சர்னார் தமிழர் ரெண்டு விட்டுக்கிறீர்கள் அவனுக்கு என்ன தெரியும் மலையாட்டானுக்கு அவன் வந்தவங்களுக்கு என்ன செய்தான் எங்களை கேப்பாளருக்கு வந்து ஒரு பொடியனுக்கு அடிச்சு போட்டு போனான் டிரைவர் இதெல்லாம் அவன் தீர்க்க வேண்டிய விஷயம்